Hi, this is Ramuk. Welcome back to Informal Design. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா wireframe UI UX டிசைன் குள்ள wireframeங்கிற வேர்டு கேள்விப்படாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்ம தெரிஞ்ச UX டேர்ம்னு வச்சுக்கோங்களேன் wireframe. ஸோ ஓகே, இந்த wireframeனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் wireframe? wireframeனா சிம்பிளா ஒண்ணுமே இல்லை, ப்ளூ பிரிண்ட். ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ரெடி பண்ணுறதுனால இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுற மாதிரி தான். அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், என்ன ஏதுலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் wireframe. ஓகே, வாட் இஸ் wireframeங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஏன் இந்த wireframe பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக டைம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஃபுல்லாக ஹை ஃபெசிலிட்டியில் கம்ப்ளீட்டாக யூஏ எல்லாம் டிசைன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அண்ட் ஓவராலாக ஒரு ஐடியாவும் கிடைக்காது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் இப்போ சடனாக ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கூட ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ காஸ்ட் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவ் wireframe. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பெயின்ஃபுல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. சப்போஸ் நம்ம அதையெல்லாம் ஓரளவுக்கு டிசைன் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சடனாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஓவராலாக நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியாவும் கிளாரிட்டியும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த wireframe பண்ண வேண்டிய ரொம்ப அவசியமான விஷயங்கள். ஓகே, wireframeல நிறைய டைப்ஸ் இருக்குது. பேசிக்காகவே wireframe லோ ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த wireframe நிறைய டைப்ஸ் இருக்குது. ஹை லெவல், மிட் லெவல் அண்ட் லோ லெவல். இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ்க்கான இமேஜஸும் நான் ஆட் பண்ணுறேன் wireframeல. அண்ட் wireframe கிரியேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மேஜர் ரொம்ப ஃபேமஸான ஒன்று பால்சமிக். wireframeனா பால்சமிக் 30 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். UXக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னா பால்சமிக் அந்த சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈஸி அண்ட் ஆன்லைன். அடுத்தது நம்ம wireframe எதில் வேணால் பண்ணலாம். ஃபிக்மா, ஹெச்டி, ஸ்கெட்ச், ப்ரைமர் எதில் வேணாலும் wireframe பண்ண முடியும். அது நம்மளோட டேலண்ட்டை பொறுத்தது தான். ரொம்ப சிம்பிளான வேலை தான் wireframe. ஸோ ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ பால்சமிக் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக wireframeக்காகவே மோஸ்ட்டாக ரொம்ப ஃபேமஸான விஷயம் அது. அவ்வளோதான். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், எப்போ wireframe யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். எப்போலாம் கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோரட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டை பற்றி பெருசாக ஐடியா இருக்காது. ஒரு கோர் ஐடியா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு, நான் இதைத்தான் இந்த பீப்புளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் அதில் இருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்காது. டிசைனர் ஆகட்டும், டெவலப்பர்ஸ் ஆகட்டும் இருக்காது. ஸோ wireframeங்கிறது கொஞ்சம் ஷார்ட் டைமில் பண்ணிடும்போது இப்படி தான் இருக்க போகுது டிசைன், நம்ம ஆப் இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிடும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காகவும் பண்ண போகிறோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்குதுல்ல. ஸோ அதனால் அதுக்கடுத்தது இப்போது நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். wireframeல அது ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் முடியறதுனால, டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கோலை நோக்கி மட்டுமே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொலாபரேட்டிங் ஐடியாஸ். இப்போ ஒரு டீம் இருக்குது, நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த கொலாபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நான் யூஇ பண்ணிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட டக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டு பேப்பர் பெனாலையோ எதில் வேணாலும் பண்ணலாம் wireframeங்கிறது. அடுத்தது நான் சொல்கிறேன். ஆனால் டக்குன்னு நான் ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கும்போது wireframe ரொம்ப தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் wireframeோட நீட்ஸ். ஓகே, இந்த wireframe நம்ம பேப்பர் பேனாலில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேப்பர் பேனாலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பண்ணிவிட்டு அது ஓகே இந்த மாதிரிலாம் மோஸ்ட் ஆஃப் த சொல்லித்தர இன்ஸ்டியூட்ஸ்லாம் மார்க்அப் ஃபைல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. பேப்பரில் பிரிண்ட் போட்டு ஏதோ ஒரு ஐஃபோன் இமேஜை ப்ராப்பராக பிரிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பேப்பரில் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோம். லாகினுக்குன்னா ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ், அதுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிங்கன்னா பட்டன், அது கலரில் ஃபில் பண்ணியிருந்தா பட்டன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் wireframeல நீங்கள் எக்ஸாக்டாக டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணணுங்கிறதே கிடையாது. அதில் ஸ்கிரிபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் உள்ள எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, wireframe பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you in next video. And the UI UX terms playlist episode 4 சொல்ல மாட்டேன். Bye.